ச்சே, அவளை இன்னும் காணுமே. இப்ப வந்துருவா சார். உங்க முதலாளி எங்க போயிருக்காரு? பஞ்சாயத்து போர்டுக்காரங்களுக்கு ஒரு பார்ட்டி வெளியில ஹோட்டல்ல கொடுக்கறாரு. ஆஹா. லைசன்ஸ் நமக்கு 1 மாசத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதை இன்னும் 1 மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக. அப்போ பிசினஸ் இங்க சூடு பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். நல்லா நடக்குது சார். அவ இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நாக்கா டான்ஸுக்கு எதுக்குடா ட்ரெஸ் சேஞ்ச்? அது கரெக்ட் தான். ட்ரெஸ் தேவையில்லை தான். டாக்டர் சார், சும்மா சிக்கனே தின்னுட்டு இருக்காதீங்க. முதல் ரவுண்ட காலி பண்ணுங்க. சரி சரி, காலி பண்ணுங்க. இன்னும் அவளை காணோம். என்ன ஆச்சுடா? என்ன சொன்னோம்? டேய் சோமே, சீக்கிரம் அவளை வர சொல்லுடா. என்ன? உள்ள இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு முன்னால நேக்கட் டான்ஸ் ஆடணுங்கிறாங்க. என்னால ஆட முடியாது சார். அது அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே. ஜேம்ஸ் அசிங்கமா திட்டுவார். அசிங்கமா திட்டா திருப்பி திட்டுங்க. வாயில உங்களுக்கு ஏன்டா அவளை லேட் பண்றீங்க? கூப்பிட்டது கேட்கல? தைரியமா சொல்லுங்க. அவங்க சொல்ற மாதிரி ஆட தயாரா இல்ல. நீ ஏன் இதுல தலையிடுற? நீ போடா. உங்களுக்கு தர சம்பளத்துக்கு துணி இல்லாம ஆடுங்கன்னு முதலாளி சொன்னாரா? இனிமே அவர் அப்படி சொன்னாலும் செய்யாதீங்க. இவங்க எல்லாம் அக்கா தங்கச்சிகளோட பிறக்காத புறம்போக்குங்க. நாக்க தொங்க போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற நாய்ங்க. இவன் ஒரு கூட்டி கொடுக்கிற மாம். ஓடுகாலி பாக்குற வேலை விபச்சாரம். உடையிலையும் பேச்சுவார்த்தையிலையும் பத்தினித்தனம். நான் அப்படித்தான் ஒரு கேஸ உன் மேல புக் பண்ணிருக்கிறேன். மரியாதையா உன் மனச மாத்திக்கிட்டு என் ஆசைக்கு நீ ஒத்து வந்தீன்னா இங்கிருந்து உன்னை வெளியில விடுவேன். அப்படி இல்லைன்னா உன் மேல விபச்சாரின்னு போட்ட பொய் கேஸ நான் உண்மையாக்கிடுவேன். என்ன கொடுமையா இது? இந்த ஆளு இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். என்னையா சொல்ற? இங்க பேசிக்கிட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல சிங்காரிக்க வந்துட்டியா காதலனோட? எத்தனை காதலண்டி உனக்கு? எவ்வளவு ரூபா கொடுத்த இவளுக்கு? 200 ரூபாய். 200? சத்தியமா சொல்ல? 200 தான் சார். ஹலோ, நான் தான் சார். சார்? எஸ் சார். சரி சார், வரேன் சார். கிளம்பிட்டேன் சார். உன்னோட மாமா கேசவன் வீட்டுல இருந்து தான் போன். அங்க என் மேலதிகாரி டிஎஸ்பி இருக்காரு. உன்னை முட்டிக்கு முட்டி தட்டலான்னு நினைச்சப்பதான் அவர் என்ன கூப்பிட்டாரு. நான் அங்க போயிட்டு வரேன் சார். வாடா. இதெல்லாம் இன்ஸ்பெக்டரோட வேலைதானோ. நீ ஒரு அப்பாவின்னோ உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீ இங்க இருக்கேங்கிறத நான் அப்பவே மாணவராயங்கிட்ட சொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டேன். கவலைப்படாத. கௌரிங்க
வா வா. இதெல்லாம் அந்த எஸ்ஐயோட வேலை தான். திட்டம் போட்டு பண்ணியிருக்கான். அதுக்கு இந்த ஜேம்ஸும் கூட்டு. அவன் உன்னை பழி வாங்குறதுக்காக இந்த பொண்ணை பலி கொடுக்க நினைக்கிறான். போற போக்க பார்த்தா விடுற மாதிரி தெரியல. நான் எதுக்காக அவசரமா உன்னை இங்க வர சொன்னேன் தெரியுமா? அவன் யாரையோ பார்க்க வெளியே போயிருக்கான். உடனே நீ அந்த பொண்ணை ஜாமீன்ல அழைச்சிட்டு போயிடு. நீ ஒரு நாள் இங்க லேட் பண்ணுனா கூட அந்த பொண்ணை உருப்படியா பார்க்க முடியாது. எழுத்து கூட்டி இப்படி நீங்க எத்தனை தடவை படிச்சாலும் ஜாமீன் மனுவில் உள்ள வார்த்தைகளோட அர்த்தம் மாறாது சார். அழைச்சிட்டு போலாம்ல? வா கௌரி வா. உன் மேல ஒரு தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நடந்ததை நினைச்சு கவலைப்படாத. இன்னைக்கு ஒரு விஷயம் எனக்கு கிளியரா தெரிஞ்சாகணும். உனக்கு என்ன பிடிக்கலன்னு அதை நேரடியா என்கிட்ட சொல்லிடு. அப்புறம் உனக்கு உன் வழி, எனக்கு என் வழி. பதில் சொல்லு. நான் சொல்ல போறதெல்லாம் சத்தியம். எங்க அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் வேற ஆண் துணை இல்லாததால என் குடும்பத்தை சுமக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன். 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண எனக்கு வேற யார் வேலை தருவா? 2-3 வருஷம் வீட்லயே இருந்ததுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டோட உதவியால ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சது. செக்யூரிட்டி டெபாசிட் கட்டாம அங்க யாருக்கும் வேலை கொடுக்கறதில்ல. வீட்டை அடக்க வச்சு அந்த டெபாசிட்டை நான் கட்டினேன். மனசுல எழுந்த ஆசைகளுக்கு அண்ணில இருந்து அணை போட ஆரம்பிச்சேன். ரொம்ப வார்த்தை ஏத்துக்கிட்டதால உங்களை வெறுக்கிற மாதிரி நடிச்சேன். உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுல இருந்து வந்துட்டேன்னா அப்புறம் என் குடும்பத்தை யாரு காப்பாத்துவாங்க? என்ன வெறுத்தது சரியில்லை கௌரி. என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நான் உன் குடும்பத்தை கைவிட்டுடுவேன் நினைச்சேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன் குடும்பத்தை நிச்சயமா கைவிட மாட்டேன். இது வரைக்கும் நடந்ததை எல்லாம் மறந்துடு. நான் உன் வீட்டுக்கு வந்து பேசுறேன். இனிமே உன்னையும் உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் நான் கஷ்டப்பட விட மாட்டேன். அடுத்த மாசமே ஒரு நல்ல முகூர்த்தத்துல நம்ம கல்யாணம். காதலிக்கிற ஒரு பொண்ணு இதயத்தை கல்லாக்கி குடும்ப பாரத்தை சுமக்கிறது பெரிய தியாகம். ஆனா நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். துணையா இருப்பேன். பட்ட கஷ்டம் எல்லாம் இதையோட உன விட்டு போயிடும். நம்ம வாழ்க்கையில இனிமே சந்தோஷம் தான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என்னோட மனைவி. நம்மளை பிரிக்க முடியாது. வானவராயா, உன்கிட்ட நான் முதல்ல பார்த்தது ஒரு ரவுடித்தனத்தை, அப்புறம் ஒரு தைரியத்தை பார்த்தேன். இப்போ நல்ல மனசு பார்க்கறேன். தெரியாதவங்க சில சமயம் உன்னை மோசமானவன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நல்ல மனசு உள்ளவங்க ரொம்ப கம்மி. புரியலையா? கௌரியோட விஷயத்தை தான் நான் சொல்றேன். ஒரு நல்ல காரியத்துக்காக நான் போயிட்டு இருக்கேன். அதை விட ஒரு நல்ல விஷயத்தை கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நல்ல காரியம் என்னன்னு சொல்லுங்க. மதுரையில் ஆல் இண்டியா எக்ஸிபிஷனுக்கு நம்மளோட கொட்டேஷன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்காக நான் இன்னைக்கு அங்க போறேன். போறப்ப ராணியை அழைச்சிட்டு போறேன். அவ மதுரையை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் கொஞ்சம் என் தங்கச்சி வீடு வரைக்கும் போறோம். போ, சந்தோஷமா போ, போயிட்டு வா. ஜேம்ஸ், வானவராய.
ஜேம்ஸ், மரண கிணறு பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கு. நீ சீக்கிரம் அங்க போ. என்னால முடியாது, இன்னும் கால் வலி சரியாகல. பானவராயனும் இல்ல, நீ கொஞ்சம் போ ஜேம்ஸ். முடியாதுங்கிறல்ல முதலாளி, என் காலோட வேலை ஒண்ணு எனக்கு பெருசு இல்ல. அடிக்கடி நீ என்கிட்ட கால் வலின்னு பொய் சொல்ற. எனக்கு உன் திட்டம் புரியுது. பானவராயங்க எல்லாம் நான் காலில் விழுந்துருவேனா? நீ போட வெளியே. மரண கிணறு நடத்தாம நான் விட மாட்டேடா. 3-4 வருஷமாச்சு நான் பைக் ஓட்டி. எத்தனை வருஷமானாலும் அணில் மரண நடத்துமா? ஒருத்தருமே இல்லைனாலும் இது எப்படி நடத்துறது எனக்கு தெரியும். வேண்டாம், நீங்க ஓட்ட வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் அது ஷோ இல்லைன்னா பெருசா ஒண்ணும் ஆயிடாது. என்னால முடியாது. இவனுக்கு பயந்துட்டு நிறுத்தினா ஜனங்க காரி துப்புவாங்க. வேண்டாம், நீங்க ஓட்ட வேண்டாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இவன் வேலையை பாரு. வேண்டாம், போகாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஓட்ட போறது வானவராயே இல்ல, என் புருஷன். புரியுது, 2 பேர்ல ஒருத்தர் சாகணும், அப்பதான் நாம உயிரோட இருக்கலாம். இல்ல, நான் சம்மதிக்க மாட்டேன். இனிமே இங்க சர்க்கஸ் இல்லையா? அடுத்தது மதுரையில தானா? ராணி எங்க? முதலாளி செத்த அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் செஞ்சாங்க. இன்னும் உடம்பு குணமாகலன்னு ஜேம்ஸ் சொன்னா. வீட்டுக்கு வர 1 வாரம் ஆகணும். எந்த ஹாஸ்பிட்டல்? அதை என்கிட்ட சொல்ல சார். அதை கொஞ்சம் விசாரிச்சு என்கிட்ட வந்து சொல்லுங்க. நானும் அதைத்தான் சொல்றேன். அவன் செத்து தொலைஞ்சது நல்லதா போச்சு. நிறுத்துங்க. புருஷ சத்த 2வது நாளே நீ இந்த பொறுக்கிங்களோட காதலில பண்றல்ல? எல்லாரும் அவர் சாவ ஆக்சிடென்ட் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நீதான் அவரை கொலை பண்ணிருக்க. வெளியே போடா முதல்ல. பேசாதடா. சட்டம் உன்னை சும்மா விட்டு இருக்கலாம், ஆனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். வந்துருங்க. உன் உயிர் என் கையால் தானே போகும், ஞாபகம் வச்சுக்க. அயோக்கிய பையனே, விடுங்க. வாங்க வாங்க. அவனோட ஆட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. பரவாயில்ல, அவனுக்கு முடிவு கட்டுறேன். இவ்வளவு நாள் உங்க முதலாளி இருந்தாரே நான் சும்மா இருந்தேன்.